நேசிக்கப்பட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய தேவனாலும் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது ஒரு வேண்டிய வாழ்த்துக்கள் கூட இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எல்லாரும் கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு பார்க்க போற பாடம் சின்ன பாடம் பெரிய பாடம் பொறுத்து வச்சு பார்க்கலாம். என்ன பாடம் அப்படின்னா நீதிமன்றங்கள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் இது வந்து நான் இந்த நீதிமன்றத்திலே வசனத்தை பார்த்தேன். பிள்ளையார்கள் நடக்க வேண்டிய வெளியில நடத்து பின்னாடி கூட ஓகே. இது நமக்குதான் போகுது இல்லைங்க. நாம் கூட குழந்தைகளாக பேசுறது கேட்டுட்டு இங்க வரும்போது சபையிலையும் காணப்படும். அதே போல சபையில டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் வரும். இது நமக்கு இருந்தாலும் முக்கியமா இந்த பிள்ளைகள் அப்படின்னு வரத முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பிள்ளைகளாக இருக்கும். நம்ம சபையில கூட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா. சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜ்ல யூத் ஸ்டேஜ்லாம் நிறைய இருக்கிறாங்க. இது ஆக்சுவலி இந்த பாடம் நம்ம பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகிற ஒரு பாடமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கை வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன வயசுல கூட பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய ஒரு தெய்வீக இருக்கிறது சரிங்களா. தேவனுடைய தெய்வீக இருக்கிறது அது எப்படி நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல இந்த பிள்ளைகளுக்கு விதை விதைக்கிற ஒரு காரியம் அங்க பார்க்கணும். ஸோ ஒரு நிலத்துல விதை விதை என்ன டைம் கரெக்டா இருக்கும், எந்த மாதிரி ஒரு சூழல்ல விதை விதைப்பாங்க, எந்த மாதிரி சூழல்ல விதை விதைப்பாங்க சொல்லுங்க. அந்த மண் எப்படி இருக்கும்? மண் வந்து நல்ல நிலத்துல விதைக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா. நீங்க நல்ல நிலம் எப்படி இருக்கும்? கண்ணில் விதைக்கிறது ஓகே, ரோட்ல விதைக்கிறது ரோட்ல எப்படி இருக்கும்? ரோடு எப்படி இருக்கும் இல்லைங்களா. நடந்து நடந்து அது மிதிப்பட்டு அது இதாகும் ஓகேங்களா. நல்ல நிலம்ன்றது என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா லூஸா அந்த ஒரு உடுக்க நிலம் எப்படி இருக்குங்க, ஒரு லூஸா இருக்கும் ஓகேங்களா. அதுல வந்து விதை போட்டா என்ன பண்ணுவோம், வேர் இது நல்லா அங்க போய் பிடிச்சு அது அழகா வளர்ந்து நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் விதைக்கிற ஒரு விதை. இந்த சத்தியத்தின் விதை பிள்ளைகள் மனதில் சரிங்களா. பிள்ளைகள் மனதில் எப்படி இருக்கும், ஒரு நியூ கிரவுண்ட் மாதிரி இருக்கும். புதுசா எல்லாம் இது பண்ணிட்டு அந்த லூஸா இருக்கும் இல்லைங்களா. எதை விதைச்சாலும் என்ன பண்ணும், இங்க வளரும். கரெக்டா. நல்லது விதைச்சாலும் வளரும், கெட்டதை விதைச்சாலும் இங்க வளரும். நல்ல ஜாக்கிரதையை நம்ம விதைக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கு. அப்போ ஒரு குணலட்சணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தோட சின்ன பிள்ளைகள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது உலகத்துல குணலட்சணம் கிடைக்குமா அப்படின்னா நிறைய, அதாவது என்னன்னா மாரல் சயின்ஸ், மாரல் சோசியல் ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தாலும் அதுக்குள்ள குணலட்சணம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன அதிகமா இருக்கும், என்ன அதிகமா இருக்கும்னா சுயநலம் அதிகமாக அங்க இருக்கும்.
கரெக்ட் தானே? உலகத்துல நமக்கு மாரல் ஸ்டடீஸ், சோசியல் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறோம். அதுக்குள்ள என்ன இருக்கும்? நல்ல குணம் இருக்கும். நீ நல்லவனாயிரு, எல்லாமே இருக்கும். கரெக்ட்ல? திருக்குறள் படிச்சா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லைங்களா? திருக்குறள்ல நல்ல இதெல்லாம் விஷயம் தான் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது படிக்கும் போது அதுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கும்? உள்ளார சுயநலம் அப்படிங்கிறது விதைக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போட்ட உடனே அதை தான் சொல்லி தருவாங்க. அந்த சுயநலம்ங்கிற ஒரு காரியத்தை தான் விதைச்சு விடுவாங்க. அந்த சுயநலத்துல என்ன ஒட்டிட்டு இருக்கோம்? பெருமை அப்படிங்கிற விஷயமும் ஒட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? ஒரு குட் பாய், நீ வந்து பெஸ்டா வளரணும், இல்ல டாட்டா ஆகணும், அம்பானி ஆகணும், இல்ல பில்கேட்ஸ் ஆகணும், இதுதான் என்ன பண்ணுவாங்க அங்க விதைச்சு விடுவாங்க. கரெக்டா? அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு நல்ல கேரக்டர் சொல்லி கொடுத்துறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்கூலுக்கு போயிட்டா அங்க விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது? கலைகள் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பதப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கலைகளை அப்பப்ப எடுத்து போட்டு இதுக்கு அர்த்தம் இது இல்லை, இதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி அப்பப்ப என்ன பண்ணுவோம்? அதை ரிமூவ் பண்ணி சரியா கொண்டு வந்துட்டு இருக்கணும். ஆனாலும் கலைகளோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் நம்மள்ட்ட இருக்கிறத காட்டிலும் பிள்ளைகள் உலகத்துலதான் அதிகமாக அங்க இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நான் நமக்கு இந்த வேதத்தின் அடிப்படையில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியத்திலையும், எஸ்பெஷலி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்களாகிய நான் இப்போ கிறிஸ்டியன் டினாமினேஷன்ல போயிட்டா இந்த பைபிளையே அவங்க சுயநலத்தோட தான் என்ன பண்றாங்க பார்க்குறாங்க. பைபிளையும் மற்றதையும் கம்பேர் பண்ணி ஈஸியா என்ன பண்ணுவாங்க? சுயநலத்தோட தான் விதைக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க நம்ம படிக்கும்போது உண்மையான சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், தெய்வீக திட்டத்தை அறிந்த பிள்ளைகள், அந்த சுயநலத்தின் விதை இல்லாம அங்க நல்ல விதைகளை சொல்லித்தரத்துக்கு பாடங்கள், வசனங்கள் அப்படிதான் இருக்கு. கரெக்டா? தேவன் அகாப்பே லவ்ல இருக்கிறான்னு பாக்குறோம் இல்லைங்களா? அவர் எப்படி இருக்கிறார்? அகாப்பே. அந்த அகாப்பே லவ்வோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கிறோம். எல்லோரும் சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. கரெக்டுங்களா? தன்னை காட்டிலும் தன்னுடையதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். அப்ப அப்படி இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இந்த வேதாகமம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல சுயநலம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. கரெக்டு தானே? அந்த கோணத்துல தான் நம்ம படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ நான் இந்த வேதத்தை, அடிப்படை சத்தியத்தை மற்றும் அதுல உள்ள குணலட்சணங்களை சிறு வயது முதற்கொண்டே அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய அந்த இருதயத்துல நாம் விதைக்கும் போது அது கனி தரத்துக்கு முன்னாடியே இல்லைங்களா, அது என்ன பண்ணிடும்? ஃபைன் டியூன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டுங்களா? So the training of children is part of God's wise arrangement. பிள்ளைகளை நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்து அப்படின்னு சொல்லிட்டா, இது யார் சொன்னா? சலமன் சொன்னார்னா யாருடைய இன்ஸ்பிரேஷன்ல சொன்னாரு? தேவனுடைய வார்த்தை அது. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், இட்ஸ் நாட் அ மியர் மெக்கானிக்கல் வேர்டு. ஒரு சும்மா ஒரு இயந்திர மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. இது என்ன இருக்குது? காட்ஸ் அதாவது வாய்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சுவிசேஷத்துல இருக்கோம். ஸோ இன்னும் வந்து சகோதரிய வாய்ப்பு ஓப்பன்ல இருக்குது. கரெக்டுங்களா? ஒருவேளை அது எவ்வளவு தள்ளி போகுதோ இல்லை என்னன்னு தெரியாது. நாளைக்கு அப்புறம் முடியலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் இந்த ஒரு சகோதர வாய்ப்பை பெறுவாங்களா அப்படின்னா பெறுவாங்களா? பெறலாம். இல்ல காலம் முடிஞ்சிச்சுன்னா பெறக்கூட முடியாது. ஏன்னா நம்ம டேட் எதுவும் என்ன பண்ண முடியல, டேட் ஃபிக்ஸிங் பண்ற மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் என்னதான் இருக்குது? ஃபெயிலியர் தான் ஆயிருக்குது. அதனால வளர்க்க வேண்டிய வழியில என்ன பண்ணலாம்? சபைக்குரிய அந்த குணலட்சணத்திலேயே நாம் பிள்ளைகளை வளர்க்கலாம். ஒருவேளை சரிங்களா, ஒருவேளை சபை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வளர்த்த அந்த ஒரு காரியம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன வளர்த்து என்ன பண்றது, சபை தான் முடிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ரோட்ல விட்டுடலாங்களா? அப்படி விட்டுருவாங்களா பேரண்ட்ஸ்? சபை தான் முடிய போதே அப்படின்னா அங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் எக்லீசியா ஹாவ் a good opportunities to plant
seeds in the young heart that God wanted actually. God will use, even though the church class is finished, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் என்ன பண்றாங்க? அடுத்ததுக்கு உலகத்துல வர பொதுவான அந்த இதுல கூட தேவன் எதுதான் எதிர்பார்க்கிறாரு? இதே குணலட்சணத்தை தான் எதிர்பார்க்கிறார். கரெக்ட் தானே? சபை வாய்ப்புங்கிறது வேற, உலகத்தின் வாய்ப்புங்கிறது வேற. இருந்தாலும் உலகத்துல நாளைக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் கூட என்ன குணலட்சணம் தான் இருக்கணுமா? என்ன குணலட்சணம் தான் இருக்கணுமா? வல்லமையில தான் டிஃபரன்ஸ் ஆகுமே தவிர கேரக்டர்ல சேம் தான். எல்லாமே அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, so the early instructions tends to shape lifelong character அப்படின்னு சொல்றாரு. even if the child drift, ஒருவேளை வழி விலகி போனாலும், அப்படி இப்படி மாறி மீறி போனாலும், அந்த குழந்தைக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் விதையானது என்னைக்கு அதுக்குள்ளேதான் இருக்குமா? அது உள்ளேதான் இருக்குமா? ஒருவேளை என்னைக்கு வேணாலும் அது என்ன பண்ணலாம், திரும்ப வளர்ந்து வந்துடலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த விதை அப்படிங்கிறது, இந்த சத்தியங்கிறது இஸ் மெட்டீரியல் காட் கேன் யூஸ் லேட்டர். உள்ளுக்குள்ள அந்த சீடு இருக்கு இல்ல, அது ஒரு பொருள், அது உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குமா. அது என்னைக்கு வேணாலும் தேவன் நினைச்சா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? ராஜ்யத்துல கூட இங்க விட்டுட்டாலும் ராஜ்யத்தை கூட அப்படியே தான் யூஸ் பண்ண போறாங்க இல்லைங்களா? சோ the character formation is the primary work of the gospel age. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கும் அதான், பிள்ளைகளுக்கும் அதான் இல்லைங்களா? சோ இது வந்து ஒரு டீச்சிங் சில்ட்ரன் அபவுட் காட் early, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது இஸ் அ பிரைஸ்லெஸ் கிஃப்ட். விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு அப்படின்னு அங்க சொல்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ரசல் வந்து அவரு இந்த கேரக்டரை தான் ரொம்ப அதிகமா அந்த சொல்லிட்டார். வாட் காட் இஸ் டெவலப்பிங் கேரக்டரை யூத் மைண்ட்ல எப்படி அதை டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேசியிருக்கிறார். ஸோ இந்த குழந்தைகள் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, சொன்னா கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, நீங்க நினைக்காதீங்க. நீங்க செய்யறத சத்தியத்தின் அடிப்படையில செஞ்சுக்கிட்டே இருங்க. அது விதைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைகளுடைய இருதயம் கரெக்டட் ஆகாம இருக்கும் போதே விதைச்சிட்டா அது எப்பேற்பட்ட ஒரு குணலட்சணம் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அந்த மனுஷங்களுடைய கரெக்டுங்களா அந்த குணலட்சணத்தை கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குல்ல. தேவனுடைய சாயல்ல தானே படிக்கப்பட்டாங்க. அப்ப தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் மேக்னெட் மாதிரி என்ன பண்ணிருமா, அங்க அட்ராக்ட் பண்ணி ஒட்டி அந்த சீடு அந்த விதை வந்து ஒட்டி இருக்குமா. என்னைக்கு வேணாலும் அதை என்ன பண்ணலாம், வளரலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அருமையான அந்த வல்லமைய, ஞானத்தை, நீதிய, அன்ப, சரிங்களா, ரொம்ப சின்னதுல இருந்தே வளர்த்த ஒரு பிள்ளை யார்? சாமுவேல். கரெக்டா சொல்லிட்டீங்க. அண்ணா என்ன பண்றாங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்காக கொடுத்துட்டாங்க, நேர்ந்துட்டாங்க. கரெக்டா? அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மா வாயில சொல்லிட்டு விட்டுட்டாங்களா? வாயில சொல்லிட்டு விட்டுட்டாங்களா? அதுக்கு பிறகு அது ஒரு கண்டென்ட் தான் பைபிள்ல போடுவாங்க, அவ்வளவுதான். நம்மளே புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், அனுதினமும் வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே நியாயப்படி. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அதான் பண்ணுவாங்க. நிறைய அந்த ஆர்த்தோடாக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு, கரெக்டுங்களா, குழந்தைக்கு அவங்க மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க, நல்லா குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? சோ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும். ஒன்னு சாமுவேல் 2:26. அந்த பிளக் கீழே இது பண்ணிட்டு டைட்டா எடுத்துட்டு கழட்டிட்டு கூட போகணும்.
சாமுவேல் என்னும் இளையவனும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இதுதான் ரிசல்ட். சாமுவேல் என்று அங்க என்ன சொல்லுது? பிள்ளையானான். கரெக்ட். ரொம்ப சின்ன பிள்ளை. அது பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பிரியமா நடந்திருக்குது? கரெக்ட் இல்லையா? அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். அது டோட்டல் லைஃப் ஹிஸ்டரி அங்க அழகா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அர்லி டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிள்ளை என்ன பண்ணுன்னா காட் சென்ட்ரிக், காட் சென்டர்டு வியூ அதுல வளர்க்கணும். நாட் த செல்ஃப் சென்டர்டு வியூ. புரிச்சுங்களா? சுயநலத்துல என்ன பண்ணாது, அது வளர்க்காது. காட் சென்டர்ல இருக்கும். எதையுமே காடுக்கு தான் முன்னாடி வைப்பாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் எப்போதுமே தேவனை அக்னாலஜ் பண்ணுவாங்க. அந்த அக்னாலஜ் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட, சாக்லேட்ல ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கிவ் தேங்க்ஸ் டு காட். கரெக்டுங்களா? அப்படி வளர்க்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா காட் சென்ட்ரிக்கா அங்க ஆவாங்க. காட் சென்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது கடைசியில வளரும் போது, பிள்ளையாண்டான் வளர்ந்து அப்படின்னு பார்க்கிற போது, வளரும் போது இந்த ஒண்டர்ஃபுல் டிவைன் பிளானுடைய அந்த ஒரு இதுக்குள்ள அக்வைண்ட் ஆயிக்குவாங்க. ஒரு என்ன பண்ணுவாங்க, அரவணைச்சுக்குவாங்க. இந்த டிவைன் பிளான் அவங்களை அரவணைச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? டிவைன் பிளான், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவங்க ஒரு முக்கிய பங்கு இருப்பாங்க. நாட் ஓன்லி ஹியர், நாளைக்கு ஃபியூச்சர்ல கூட, ஏஜஸ் டு கம்ல கூட அவங்களுக்கு ரொம்ப அந்த டிசிப்ளின், ஒரு மிகப்பெரிய அந்த டிவைன் பிளான் நிறைவேற்றுறதுல அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்கும். சரிங்களா? அந்த விதை விதைக்கப்பட்ட ஒரு விதை வளர்ந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு இந்த தேவனை, நாம் விதைக்கிற இந்த விதை அருமையாக அங்க வளரும் போது அவங்க தேவனை உலகத்துல எப்படி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஷ் காடா பாக்குறாங்க இல்லைங்களா? உலகத்துல கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே, இல்ல முஸ்லீம்ஸ் இல்ல ஹிந்துஸ் இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணிடுவாரு? தண்டிச்சிருவாரு, தண்டிச்சிருவாரு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. கரெக்டா? ஆனா அப்படி பார்க்க மாட்டாங்களாம், அன்பானவரா பார்ப்பாங்க. சரிங்களா? அன்பானவங்களா பாக்குறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, இவங்க தண்டனைக்குரிய இத முன்னாடியே யோசிச்சு, கரெக்டுங்களா, இது காருக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், ஆனா இது செஞ்ச காடுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? இது செஞ்சா காடுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இட் டெவலப்ஸ் மாரல் கேரக்டர் ஈவன் இஃப் தே நெவர் டேக் த ஹை காலிங் அப்படின்னு நாங்க அழகா சொல்றோம். ரசல் எழுதும்போது எவ்ரி நோபல் தாட், எவ்ரி கைண்ட்லி இம்பல்ஸ், எவ்ரி ரைச்சியஸ் டிசைர் இஸ் அ சீட் ஆஃப் பிளஸிங். அழகா சொல்றது இல்லைங்களா? ஒவ்வொரு அந்த உன்னதமான அந்த திங்கிங்ஸ் இல்லைங்களா, தாட்ஸ், அதெல்லாமே என்னதான் ஒரு சீட் ஆஃப் பிளஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிள்ளைகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவோம், ஒரு டைம்ல ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது பண்ணாதீங்க, கரெக்டுங்களா? அது வேணா பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்க, அந்த விதை சரியானபடி விதைக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்க காடுக்கு முன்னாடி ப்ரீசியஸா இருப்பாங்க. இருக்கும்போது தானா வந்து முன் கொடுக்கறதுக்கு பேரு தான் கான்செக்ரேஷனு. கான்செக்ரேஷன் என்ன? தானா வந்து அர்ப்பணிக்கிறது, கொடுக்கறது, தன்னை வந்து கொடுக்கறது தான் கான்செக்ரேஷன். ஸோ அந்த நிலைமைக்குள்ள அவங்க வந்துருவாங்க அப்படின்னு அங்க சொல்றதை பார்க்கணும். ஸோ அந்த early லெசன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் இன் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், பர்சனல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது the value of early impression is shaping well, in shaping well, சரிங்களா, ஷேப்பிங் தேர் வில் அப்படின்னு பார்க்குறோம். மாரல் கரேஜ் கொடுக்குது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு சின்ன வயசுலயே அவங்களை மோல்டு பண்ற ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு யார் எடுத்துக்கலாம்? சின்ன வயசுலயே மோல்டான ஒருத்தர் பின்னாடி வந்து ரொம்ப அருமையா அவருடைய காரியத்தை செஞ்சார். மோசே. தேங்க்யூ, கரெக்டா சொல்றீங்களா? பாடம் கேட்டீங்களா நீங்க? மோசே. இந்த மோசஸ் வந்து பாத்தீங்கன்னா
எங்க போய் நிக்கிறாரு? பார்வன் ராஜா முன்னாடி முன்னாடி போய் நிக்கிறாரு. கரெக்டுங்களா? அந்த பார்வன் ராஜா முன்னாடி போய் நிக்கிறப்ப அவர் செங்கடல் பிரிஞ்சதை பார்க்கல. செங்கடல் பிரிஞ்சதை பார்த்தாரா? அதிசயத்தை பார்க்கல இல்லைங்களா? இன்னும் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போல. நிக்கிறாரு முன்னாடி போய் நிக்கிற போது அவரு என்ன எதனால அப்படி நின்னாரு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க யார், அவர் மோசே இருந்து யாரால் வளர்க்கப்பட்டார்? அவங்களுடைய உண்மையான அம்மாவால வளர்க்கப்பட்டார். அந்த உண்மையான அம்மா என்ன கத்துக் கொடுத்துருந்துருப்பாங்க? காட் ஆஃப் ஆப்ரஹாம் சொல்லி கொடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா ஆப்ரஹாம் தேவனை பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க தானே. ஏன்னா அப்ப என்ன பேர்லாம் தெரியாது, பேர் தெரியாது. காட் ஆஃப் ஆப்ரஹாம் சரிங்களா? இஸ்ரேலுக்கு ஆப்ரஹாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக அங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. இஸ்ரேலை மீட்டு எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்க? நீ வந்து பெரிய ஜாதி ஆவாய் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? உலகமே உன்னால் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்களா இல்லைங்களா? சோ இதெல்லாம் அர்லி லெசன் அவங்களுக்குள்ள ஃபீட் ஆயிடுச்சு மோசஸ் கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் இவர் எங்க போயிட்டாரு? உலகத்துக்கு போயிட்டாரு. எகிப்தோட ராஜ அரண்மனையில போயிட்டாரு. ராஜ அரண்மனையில வளர்க்கப்பட்டார். ராஜ அரண்மனையில எப்படியாக வளர்க்கப்பட்டார்? ராஜா ஆகிறதுக்காக வளர்க்கப்பட்டார். கரெக்டுங்களா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, கரெக்டுங்களா, அதை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ராஜாவுடைய அரண்மனையில அந்த ராஜ்யபாரத்தை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையில பழக்கப்படுறாரு. கரெக்ட் தானே? இதுக்கு தானே மோல்டாரார். அப்போ ஒரு கட்டத்துல ஒரு யதார்த்தமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. யதார்த்தமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு இஸ்ரேல்னா ஒரு எகிப்தியன் என்ன பண்ணிட்டான்? அங்க கொண்டுட்டான். கரெக்டுங்களா? இவரு அந்த இவர் போய் இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணணுங்க. ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆதியில விதைக்கப்பட்ட விதை சரிங்களா, தேவனுடைய அந்த சத்தியங்கள் ப்ராமிசஸ் அவருக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. அதனால இந்த பிள்ளைகள் நாளைக்கு உலகத்துல போயிட்டாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்லை. என்ன பண்ணலாம்? ஒருவேளை நம்ம விடாம சத்தியத்துக்குள்ள இருக்கிறது நல்லது. ஆனா மோசேக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 40 வருஷம் எங்க போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. வனாந்தரத்துக்கு போனோன்னு தேவன் ஒரு நாள் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? இவருக்கு என்ன இருந்திருக்கும் ஞாபகம்? எல்லாம் சின்ன வயசுல விதைக்கப்பட்ட விதை ஏற்ற வேலையில தேவன் அந்த விதையை வளர செய்யும். சரியான நேரம் வர வரைக்கும் அந்த விதை வளரவே இல்லை. கரெக்ட் தானே? எவ்வளவு வயசு வரைக்கும் வளரவே இல்லை. ஏன்னா அந்த தேவன் பார்க்கிறாரு அந்த விதை உள்ளுக்குள்ள. அது மாதிரி அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நாம் விதைக்கிற விதை கரெக்டுங்களா 10 வயசுல வெளியே வரலாம் செடியா, 15 வயசுல வரலாம், 40 வயசுல கூட வரலாம், கரெக்டுங்களா 80 வயசுல கூட வரலாம். ஆனா விதைக்கிறத மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நிப்பாட்டிட கூடாது. இதுக்கான பிரயாசம் தான் நம்ம ரொம்ப அதிகமாக எடுக்கணும். நாம் உலகத்துல போய் படிக்கிறதுக்கும் மற்ற வேலைகளுக்கும் எடுக்கிற பிரயாசம் இந்த சத்தியத்தை வளர்றது காட்டில் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டுங்களா வருஷம் தள்ளி போகும். அந்த பிள்ளை வந்து தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்? வருஷம் தள்ளி போகும். கரெக்டா? பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. சில பாடுகளுக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள போய் மோசே அங்க பட்ட கஷ்டம்லாம் என்ன பண்ணுவாங்க? படுவாங்க. தேவன் அங்க பிராக்டிஸ் கொடுப்பாரு. கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணிடுவாங்க? கூப்பிட்டுருவாங்க. உலகத்துக்கும் அதானே தேவனுடைய திட்டம். எல்லாருமே எங்கதான் வந்தாகணும்? இப்ப தீமையின் அனுமதி கொடுத்திருந்தாலும் நாளைக்கு உயிர்த்தெழுதல் வந்ததுக்கு அப்புறம் சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்குறார், விடுதலை ஆக்குறார். அதுக்கப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவுல அவங்க வளர்த்துட்டு என்ன பண்றாரு? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறிகிற அறிவுல அவங்க வரணும். வந்து என்ன பண்ணிக்கணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தான் வேணும். நோ எக்ஸ்கியூஸே இல்லை. இதான் காட்ஸ் பிளான். இது நடந்துதான் தீரும். கரெக்ட் தானே? அப்ப நம்முடைய பிள்ளைகள்கிட்ட விதைக்கப்பட்ட விதைய தேவன் எடுத்து போட்டுருவாரா? போட மாட்டார். என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. அதனால விதைக்கிறத விதை இருந்தாதான் என்ன இருக்கணும்?
விதைன்னு ஒண்ணு இருந்தாதான் அது வளரும், இல்லாட்டி என்ன பண்ணாது, வளரவே வளர. சோ இந்த கன்சைன்ஸ் மனசாட்சிக்குள்ள இருக்கிற அந்த விதை என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்துல நீதியை நிறைவேற்ற அங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இங்க மோச காரியத்தை நம்ம பார்த்தோம் அருமையாக. அடுத்ததா பார்க்கும்போது யூத் இஸ் த ஸ்பிரிங் டைம் ஆஃப் லைஃப் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபார் பிளான்டிங், விதை விதைக்கிறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம். அப்ப early life is the ideal time for impressions upon character habits formed young or strongest. சின்ன வயசுல விதைக்கப்பட்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையிலான குணலட்சணங்கள் அவங்க நாளைக்கு வளர்ந்து வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, கத்து கொடுத்ததுங்களோட ஸ்ட்ராங் ஆகுமா. கத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்கள விட அது ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு யார் எடுத்துக்கலாம், ஒரு அருமையான ஒரு அவர் வந்து சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்ட போது அதை வந்து அந்த சின்ன வயசுல விதைக்கப்பட்ட அந்த ஒரு காரியம் கண்டிப்பாக அது வந்து பெரிய பலனை கொடுத்துச்சு. யார் எடுத்துக்கலாம், ஒரு உதாரணம் கெஸ். இவ்வளவு நேரம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்போ நான் பாக்குறேன். இப்ப நான் தாவீது, ஓகே தாவீது நான் எடுத்துருக்க பாயிண்ட் வரல. யோசேப்பு அவரும் ஓகே தான், பட் ரைட்டு. யோசியா கரெக்ட், யோசியா கரெக்டா பாயிண்ட் கரெக்ட். இல்லப்பா ஏதோ கேட்டீங்களா என்னன்னு ஒன்றும் புரியல இந்த பாடங்களை. சரி, நான் புது பாடம் தான் அது. அன்பான சகோதர சொல்லி யோசியா, யோசியா எத்தனை வயசுல ராஜ்யபாரத்தை எடுக்கிறார்? எத்தனை வயசு? 8 வயசுல ராஜ்யபாரம் எடுக்கிறார். கரெக்டுங்களா? 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமும் 34:3. அவர் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாத்தீங்களா, யோசியா தன் தகப்பனையே தாவீதுனா, தகப்பன் தாவீது உண்மையான மாம்ச தகப்பன் இல்ல, தாவீது முன்னாடி இருக்கிறார். ஆனா தாவீதுக்கு அப்புறம் சரிங்களா ஒரு அருமையான ஒரு ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த எழுதி வச்சிருக்கிற அந்த ஒரு காரியங்கள் அதெல்லாம் அவர் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா எல்லாம் வந்து என்ன பண்ணல, அப்பா தவறானது தோப்பு மேடைகள்லாம் கட்டி வச்சுட்டார் எல்லாத்தையும். ஆனா இந்த பையன், சின்ன பையன், இள வயதா இருக்கிற அந்த 8 வயசு பையன், யோசிச்சு பாருங்க, 8 வயசுனா என்ன வயசு? யாருக்கு 8 வயசு இங்க? யாரு எழுந்திருச்சு நில்லு பாப்பா. எத்தனை வயசாச்சு? 10 ஆயிடுச்சு. 10 வயசு இந்த பாப்பாவுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம். ஆனா 8 வயசுல, இதை விட 2 வயசு கம்மி இல்ல, 8 வயசுல ராஜாவா அங்க ஆகிறார் யோசியா. His heart was tender, இல்லைங்களா? His mind was 7 years. ஜாலியா 7 years அடுத்த வருஷம் ஆனா ராஜாவாயிடும், குயின் ஆயிடுவாங்க இல்லையா? So his conscience was not yet hardened by the world. அவருக்குள்ள அவர் மனசாட்சி என்ன பண்ணல, உலகத்தோட கடினத்துக்குள்ள இன்னும் போகல. சோ அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு பையன் கண்டுபிடிக்கிறாரு இந்த சுருள்கள் இல்லைங்களா, இந்த இதெல்லாம் என்ன இருக்குங்க தேவாலய அந்த கருவறையில நல்லா மூடி போட்டு யூஸ் பண்ணாம சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணம்னு அங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க. கரெக்டா? அதை நான் எங்க அப்பா அம்மாலாம் இப்படி ஒழிச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு, இல்லைங்களா, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு, இப்படி தோப்பு மேடைகள், இந்த உலகத்து பாகா தெய்வங்கள் இதெல்லாம் வச்சு கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு 8 வயசுல அப்படியே சட்டையை கிழிச்சுக்கிறார். சட்டையை கிழிச்சுக்கிட்டு கதறி அழுது ஆர்டர் போடுறாங்க, எல்லாத்தையும் தூசி தட்டி எடுங்க, எல்லா மேடைகள் இதெல்லாம் என்ன பண்ணுங்க உடைங்க, சுத்தமா இந்த இஸ்ரேல் தேசம் சுத்தமாகணும். கரெக்டுங்களா?
8 வயசுல அவர் கொடுக்குற ஆர்டர் சுத்தமாகணும். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் இல்லைங்களா? அந்த யோசியா போல ஒருத்தர் பஸ்கா யாரும் என்ன பண்ணலையா? வசனம் என்ன இருக்கு? அவரை போல பஸ்கா யாரும் பண்ணதும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. அதுக்கப்புறம் எசேக்கியாவோட பஸ்கா கூட நல்லா பெருசுன்னு சொன்னாங்க. ஆனா இவரை காட்டிலும் எதுவும் இல்லைன்னு தான் சாட்சி இருக்குது இல்லையா? இப்போ யோசியா ராஜாவை நினைச்சு போங்க. கடைசியில அவர் எப்படி நிறைவேற்றுறார் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை அழகா நிறைவேற்றுறார் இல்லைங்களா? ஒரு வசனம் இருக்கு, அது ராங்கா இன்டர்பிரட் ஆயிருக்குது. தேவன் சொன்ன வார்த்தை, நேகோ ராஜா சொன்ன இந்த வார்த்தை தேவன் சொன்னார்னு சொல்லுவோம். நீ வந்து போயிடு, நீ இதுல வராத, கரெக்டுங்களா? அப்ப இதை கேட்க மாட்டாரு. கேட்காம இவர் போய் என்ன பண்ணிடுவாரு? சண்டை போட போயிடுவாரு. சண்டை போட்டு போறப்ப அங்க வந்து இறந்துருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஜீவனையோட கொடுத்து அங்க ஒரு பட் ஆயிட்டு இருக்கு. தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தினுடைய நேபுகாத் நேச்சார், அவருடைய அப்பா எல்லாம் அங்க ராஜ்யத்தை அங்க ரெடி பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நேபுகாத் நேச்சார் இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நடக்கணும் இல்லையே, அதுக்குரிய வேலை அங்க நடந்து வரும்போது அதுக்கு தடையா இந்த நெக்கோ ராஜா, பார்வன் நெக்கோ ராஜா வந்து தடையா போகும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு? போய் அவங்களுக்கு தடையா இருந்து டிலே பண்ணி கடைசியில தோத்துட்டு வந்துடுறாரு. நெக்கோ வந்து தோத்துறாரு, இவரும் இறந்துடுறாரு. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அங்க வசனம் வந்து இருக்கப்ப தேவனுடைய சொல் கேளாமல் யோசியா அங்க போனான்னு இருக்கும். ஆனா எந்த தேவன் அங்க சரியா புரிஞ்சுக்கணும். பார்வோன் நெக்கோ சொன்ன அவனுடைய தேவனுடைய வாக்கு. பார்வோன் நெக்கோட்ட நம்ம தேவன் சொல்லல, யோசியாவுடைய தேவன் சொல்லல, அவங்க தேவன் சொன்னது. ஆனா அவன் எப்படி இன்டர்பிரட் பண்றான்னா, அதை சொல் கேளாமல் போனதுனாலதான் இறந்துட்டான். ஆனா உயிரை கொடுத்து அங்க காப்பாத்துறாரு. ஒரு அருமையான பாடம், யோசியாவோட பாடம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் பழைய இதுல கேட்டிருப்பாங்க, இப்போ புதுசாக இருக்கவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. யோசியாவோட பாடம் அருமையான ஒரு பாடம், சரிங்களா? கர்கேமிஸ்னு ஒரு பாடம் வரும், அதுல அந்த யோசியா உடைய காரியம் வரும். சோ இந்த யோசியா சின்ன வயசுல இந்த பொறுப்பு எடுத்து கடைசி வரைக்கும் அங்க உண்மையா இருந்து தேவனுடைய பார்வையில ஒரு நற்சாட்சி பெற்ற அவர் யோசேப்போட அடக்கம் பண்ண, தாவீதோட அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்படின்னு என்னன்னா, அவர் முற்பிதால வராரு, முற்பிதாக்கள்ல வரப்போறாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு வேலை தேவன் கொடுத்திருப்பாரு ராஜ்யத்துல. சோ எதுக்காக வரும் அப்படின்னா, சின்ன வயசுல விதைக்கப்பட்டது அவருக்கு ரொம்ப அர்லியாவே பெட்டாச்சு. மோசேக்கு உலகத்துல விட்டுட்டதுனால அவர் கொஞ்சம் லேட்டா அங்க பெட்டாச்சு. கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சுட்டே வரப்ப தெரியும் நாம எந்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ த கிங்டம் பிளஸிங்ஸ் வில் ஃப்ளோரிஷ் மோஸ்ட் குயிக்லி இன் தோஸ் ஹூ ரிசீவ் அர்லி ட்ரூத் அப்படிங்கிறார். யாருக்கெல்லாம் சீக்கிரமாவே விதைக்கப்பட்டு, ஸோ அது சீக்கிரமாவே கூட என்ன பண்ணலாம், அங்க ஃபிளரிஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாயிண்ட் பார்க்கும்போது, children will make their own choices. Children, definitely, obviously, children will make their own choices, but seeds will guide them. The root seeds will guide them. அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃப்ரீ வில் வந்து தேவன் எப்போதுமே என்ன பண்ணல, தடை பண்றதே இல்லை. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, லாங் டர்ம் பவர் ஆஃப் ரைச்சியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆனாலும் தேவன் வந்துட்டு இந்த ஃப்ரீ வில்ல எது தடை பண்றதில்ல. ஆனா அந்த ஃப்ரீ வில்லுக்குள்ள நம்ம சத்தியத்தை விதைச்சிட்டா அவங்க சூஸ் பண்ற அந்த ஃப்ரீ வில் எதை சார்ந்தே இருக்குமா? சத்திய பிரகாரமாகவே இருக்கும், தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாகவே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சில்ட்ரன்ஸ், பிள்ளைகள் வழி விலகி போனாலும், அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்தாலும், அவங்க சத்தியத்தை விட்டு விலகி போறேன்னு சொன்னாலும், கண்டிப்பா அந்த விதை உள்ளுக்குள்ள சரியாக விதைக்கப்பட்டிருந்தால் என்ன கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். யாரு யாராவது கெஸ் பண்ணுங்க. வழி விலகி போயாச்சு, ஆனாலும் திரும்ப மீண்டு வந்தாச்சு. இல்ல, ஓரளவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல கரெக்ட். சரி, இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், உண்மையான ஆள் இல்லை. எஸ், எக்ஸாக்ட்லி, the prodigal son.
கெட்ட குமாரன் ஓமை. கரெக்டுங்களா? அந்த ஓமை அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா 2 பேரையும் நல்லா தான் வளர்க்கிறார். நீதியை கத்துக் கொடுத்து தான் வளர்க்கிறார். நீதியான தகப்பன் தான் அவர், இல்லைங்களா? நீதியான தகப்பன் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அழகா வளர்க்கிறார். ரைட்டுங்களா? ஒரு செகண்ட் ஸ்டேஜ்ல 2 பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆகுதுங்க பிரச்சனை? ஒருத்தன் வந்து தவறா சிந்திக்கிறான், ஒருத்தன் வந்து இங்கே இருக்கான். அவன் வந்து அந்த புத்திர சுவீகாரத்தை ஒருத்தன் அவனுக்கு வந்துருது, அப்பா அம்மா ரொம்ப பாத்துக்கிறான். இன்னொருத்தன் மட்டும் என்ன பண்றான், எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிடுறான், வெளியே போயிடுறான். கரெக்டா? அப்போ அது அவனோட ஃப்ரீ வில். காட் டஸ் நாட் ஓவர் ரைடு ஃப்ரீ வில். புரிஞ்சுங்களா? அப்ப தகப்பன் என்ன பண்ணலாங்க அப்படின்னா, போடுவப்பா நீ போடுவ போயிட்டு சரிங்களா, இந்த உனக்கு என்ன வேணுமோ சொத்து உனக்குரியதை நீ எடுத்துட்டு போய்க்கோ. கரெக்டுங்களா? அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, பேரண்ட்ஸ் கூட டோன்ட் ஃபோர்ஸ் ஃபார் கான்செக்ரேஷன். பாயிண்ட், டோன்ட் ஃபோர்ஸ் ஃபார் கான்செக்ரேஷன். நீ போறியா போ. கரெக்டுங்களா? ஸோ போயிட்டு என்ன ஆச்சு, இந்த கெட்டகுமாரனுக்கு ப்ராடிகல் என்ன ஆச்சு? காசு நல்லா இருந்துச்சு, இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு, தேவன் ஒரு பயங்கர அனுபவம் கொடுத்தார். கரெக்டுங்களா? கடைசியில் எதை சாப்பிட வேண்டியதாயிடுச்சு, பண்ணி தின்னுகிற தவிட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. ஏதோ ஒண்ணு வேணும், கார்போஹைட்ரேட்டோ புரோட்டீனோ ஜீவிக்கிறதுக்கு வேணும். அது பண்ணியும் சாப்பிடுது, இவரும் சாப்பிடுறாரு. இந்த பண்ணி சாப்பிடுறதுன்னா உலக பிரகாரமான காரியம். கரெக்டா? உலகம் பண்ணி வந்து எதாவது பண்ணி எதை அடையாளமா இருக்கு, சாத்தானுடைய இந்த உலக சிநேகங்கள், இல்லைங்களா? அப்போ அந்த உலக சிநேகம், உலகத்தினுடைய காரியங்கள் அவருக்கு திருப்தி கொடுத்துச்சா அப்படின்னா கொடுக்கல. திங்க திங்க ரொம்பதான் வேதனை. ஏன்னா முன்னாடி இருந்த நிலைமை எப்பேற்பட்ட நிலைமை, அருமையான ஒரு பெரிய நிலைமை முன்னாடி இருந்தது. அப்ப அவங்க அப்பா தகப்பன் நல்ல தகப்பன், அவருடைய ஃப்ரீவில்ல கூட டிஸ்டர்ப் பண்ணல. அவருக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு, இல்லைங்களா? எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அவர் நீதியுள்ள ஒரு தகப்பனா இருந்ததுனால கண்டிப்பா நீதியும் கத்துக் கொடுத்திருந்தார் சின்ன வயசு, இல்லையா? அந்த நீதி கத்துக் கொடுத்தது அங்க விதைக்கப்பட்ட விதையாக பார்க்கணும். சோ அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை, இல்லைங்களா, அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சுத்தி திரிஞ்சு பல கஷ்டங்கள், அனுபவங்கள், தீமையின் அனுமதிக்குள்ள போய் எல்லாம் இது பண்ணி வரப்போ ஒரு நாள் இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது தேவன் அப்ப வளர வைக்கிறார். அப்ப வளர வைக்கிறார் அந்த இது. அது வரைக்கும் அந்த சீடு என்ன பண்ணுச்சு, அமைதியா இருந்துச்சு, இல்லையா? அப்ப அது வளர்ந்து வருது, வளர்ந்து திரும்ப வீட்டுக்கு என்ன பண்ணுதுங்க, அப்பா நோக்கி அங்க வருது. அப்ப எப்படி இருந்துச்சு ரிசப்ஷன்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வச்சு பார்க்கறப்ப குணலட்சுமிக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி இருந்துச்சு அந்த ரிசப்ஷன்? ஓடி போய் தூரத்துல பார்த்துச்சு, இல்லைங்களா? விருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய இன்விடேஷன் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ரசத்தில் எழுதும் போது ட்ரூத் ஒன்ஸ் ரிசீவ்ட் ஈவன் இன் சைல்ட்ஹுட் இஸ் நெவர் ஹோலி எரேஸ்ட். முழுவதுமாக இது அழிக்கப்படுவது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அது எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். 15 இருக்கலாம், 40 இருக்கலாம், 80 இருக்கலாம், மோஸ்ட்லி மாதிரி இதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ அது என்னைக்குமே, ஸோ God wastes nothing planted in faith. தேவனுடைய விதை என்னைக்குமே வீணா போறது. தேவன் வெட்டியா எதையும் செய்வதில்லை, வேண்டா வெறுப்பாக எதுவும் செய்யறதில்லை, வீணாக எதுவும் போவதில்லை. தேவன் இவ்வளவு படைச்சிருக்காரு அண்ட சராசரம். கரெக்டுங்களா? பூமி மட்டும்தான் நம்ம வாழ்றோம், பூமியில இருந்தா சபையை தேர்ந்தெடுக்கிறார். கரெக்டா? அண்ட சராசரத்துல இவ்வளவு நட்சத்திரம், சூரியன், சந்திரன், மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது நிறைய விஷயங்கள். இன்னும் பார்க்க முடியாத, எட்ட முடியாத எவ்வளவு தூரத்துல மல்டி யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கும்போது தேவன் அதெல்லாம் வெட்டியா படிச்சுட்டு இருந்தாரா? அப்படி யோசிக்க முடியுமா? கரெக்டா? அப்போ சபையாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு ரிசல்ட் கமெண்ட் கொடுக்குறாரு. எதையுமே வேஸ்டா படைக்கல. தேவன் என்ன பண்றாரு, கண்டிப்பாக இங்கே விதைக்கப்பட்டது அவருடைய
அண்ட சராசரத்துக்கும் யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? அது என்ன மாதிரி பிளான்லாம் நமக்கு இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா கண்டிப்பாக சும்மா இல்லை. யுகாயுகம் முடிச்சு யுகாயுகத்துல வந்து எல்லாத்தையும் கொடுத்து சரண்டர் பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒருத்தரே போதும் பூமியை பார்த்துக்க. சபையோடைய ஒரு 1,44,000 இங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொடுத்துட்டு இந்த பூமியை பார்க்கறதுக்கு ஒருத்தரே போதும். இயேசு கிறிஸ்து அண்ட சராசரத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஓகே இல்லைங்களா? அவங்களுக்கு கீழே எத்தனையோ கொடுக்கலாம், எவ்வளவு வேலைகள் கொடுக்கலாம். ஸோ இங்கே விதைக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட அண்ட சராசரத்துக்கும் வேஸ்டா போறதில்ல. அது போல சின்ன பிள்ளைகள்கிட்ட நாம் விதைத்த விதைகள் என்னைக்குமே அது வேஸ்டா போறதில்லை. காட் வேஸ்ட் நத்திங் பிளான்டட் இன் ஃபெய்த். விசுவாசத்தோட விதைக்கப்பட்ட ஒரு காரியத்தையும் தேவன் வீணாக ஆக்க விடுவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது ரிமெம்பரிங் காட் early makes life challenges. அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பிளான் ஹெல்ப்ஸ் போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் endure trials with purpose. புரிஞ்சுங்களா? என்னன்னா தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தர், அது பெரியவங்களா இருக்கு சின்னவங்களா இருக்கும், அவங்கள்ட்ட அது விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட வரக்கூடிய சில ட்ரையல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ட்ரையல்ஸ் சோதனைகள். கரெக்டுங்களா? சோதனைனா டெஸ்ட், டெம்டேஷன் வேற, ட்ரையல்ஸ் வேற. கரெக்டா? டெம்டேஷன்ஸ் என்ன நம்ம ஏற்கனவே இந்த பாடம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெம்டேஷனுக்கும் ட்ரையலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோதனைக்கும் கரெக்டுங்களா பரீட்சைக்கும் எப்படி சொல்லலாம்? நீங்க டெம்டேஷன்னா அது வேற வேர்டே நம்ம பண்ணோம். டெம்டேஷன்னா விலை செய்கிற முயற்சி. சாத்தானுடைய ஒரு இது விலை செய்கிற முயற்சி. கரெக்டுங்களா? அதுதான் கரெக்டா. நம்ம டெம்டேஷன்னா நம்ம சோதனைன்னு போட்ட சோதனைனா பரீட்சை தான். சோதனைனா ஒருத்தர் சோதிச்சு பார்க்கறது, இதுக்கு கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு சோதிச்சு பார்க்கறது. கரெக்டுங்களா? அது வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். ஓகே. ஆனா டெம்டேஷன் அப்படிங்கும் போது என்னது அப்படின்னா சாத்தான் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். அவனவன் தன் சுய இச்சையினால சிக்கண்டி எடுக்கப்பட்டு சோதிக்கப்படுவான். டெம்டேஷன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா சாத்தானுடைய வேலை என்னதான், அவனை எப்படியாவது என்ன பண்ணணும்? விளைவிக்கணும். விளைவிக்கிற முயற்சிக்கு பேர் தான் டெம்டேஷன். கரெக்டுங்களா? நீ முன்னுக்கு போகணுங்கிறதுக்கு பேர் என்னன்னா டெஸ்ட். அது தேவன் கொடுக்கறது, டெம்டேஷன் வந்து சாத்தான் கொடுக்கறது. ஸோ இது கூட ட்ரையல் வந்தாலும் சரி, டெம்டேஷன் வந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சின்ன வயசுல விதைக்கப்பட்ட விதை தேவனுடைய தெய்வீக திட்டத்தோட இசைவாக அது விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அதை சரியா ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அவங்க விழுறதுக்கான எல்லா முயற்சிகள் நடந்தாலும் அதுல இருந்து ஜெயிச்சு கூட வந்துடுவாங்க. இதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதுக்கு யாரும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? யோகு. ஓகே. நான் இங்க யூதாஸ் விழுந்துட்டாரு. டெம்டேஷன். ஓகே. வேற பழைய ஏற்பாடு. சரி, க்ளூ. தாவீது. ஓகே. நான் இங்க எடுத்துருக்க பாயிண்ட் எனக்கு வருதான்னு பார்க்கலாம். ஆனா நிறைய சொல்லிட்டீங்க. அது எப்படி வந்துச்சுன்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை உயிருக்கு நின்றுச்சு. இல்ல, அவங்க உயிர் கத்தி மேல நின்னாங்க. கத்தி மேல நிக்கிறப்ப ஆனா தேவனுடைய பயமும் தேவன் மேல இருக்கிற வைராக்கியமும் அவங்க சின்ன வயதுல அவங்களுக்கு விதைக்கப்பட்ட அந்த காரியத்தினுடைய ஸ்ட்ரென்த்தும் அந்த கத்தி மேல நின்னாங்க. அப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருச்சு. யாராவது யோசிங்க. எல்லா பேரும் யோசிச்சிருக்கீங்க. யாரு? தானியேல். யாரோ சொன்னாங்க. நீங்க ஷாத்ராக் மேஷாக் நெருப்பு மேல நின்னாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால கத்தி மேல நின்னாங்கன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? நெருப்புல தூக்கி போட்டாங்க. தானியலுக்கு உயிர் பயம் வந்துச்சு. இது வணங்கலன்னா முடியாது இல்லைங்களா? இவங்களுக்கு 3 பேர் 4 பேர் வந்துச்சு. அப்போ அவங்க நின்னாங்க, நின்று ஜெயிச்சாங்க. கரெக்டுங்களா? அப்ப அவங்களுடைய அர்ப்பணிப்பு கான்சென்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா தேவன் என்னை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தினாலும் சரி நான் என்னுடைய நீதியை விட்டு நான் என்ன பண்ண முடியாது, நான் போக மாட்டேன். காப்பாற்ற வல்லவரா இருக்கிறா, அப்படியே போனாலும் போயிட்டு போகுது. கரெக்டுங்களா? இப்படி சொன்னா தேவனுக்கு எப்படி இருக்கும்? தேவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்?
கரெக்டா? காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தினாலும் சரி தேவனே, நான் உங்க வேலையை செய்யறேன், உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், சரிங்களா? என்ன நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டாலும் சரி, நான் வந்து கரெக்டா நான் செய்ய வேண்டிய வேலை செய்யறேன், இல்லைங்களா? நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா, எந்த யா தேவன் எந்த நிலையாலாவது காப்பாத்தாம விட்டுருவாரா? முடியுமா அவரால? அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அனுதினம் நம்மள ஒவ்வொரு செகண்டும் கண்ணுறங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன், சில தீமையின் அனுமதிக்குள்ள விட்ட தேவன், ஆனாலும் பாதுகாப்பா. அப்படி இருந்த தேவன் நம்மள விட முடியுமா அவரால? தான் கேள்வி. கரெக்டுங்களா? சோ இப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்டட் early seed டேனியல் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, டேனியல்ஸ் எபிலிட்டி டு ரிமைன் ஃபெய்த்ஃபுல் இன் பேபிலோன், கரெக்டுங்களா? பட் இட் வாஸ் நாட் டெவலப்ட் இன் பாபிலோன். அந்த அந்த கேரக்டர் இல்லைங்களா, டேனியலுக்கு இந்த கேரக்டர், இட் வாஸ் நாட் டெவலப்ட் இன் பாபிலோன். பாபிலோன்ல அவர் கத்துக்கல இந்த விஷயத்த. எங்க கத்துக்கிட்டாரு? சிறு வயசுலயே கத்துக்கிட்டது, இல்லைங்களா? சோ அவருடைய சைல்ட்ஹுட்ல கிடைச்சது, லாங் பிஃபோர் த டெஸ்ட் கேம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் கத்துக்கிட்டது. ஆனா அந்த டெஸ்ட் வரும்போது கரெக்டா அங்க நின்னார், இல்லையா? சோ ஜீசஸ் கூட அப்போஸ்தலர்களுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் விதை விதைச்சார். கொஞ்சம் கொஞ்சமா விதை விதைச்சிட்டே வந்தார். நிறைய டெஸ்ட் வச்சாரு, சில இது ஃபெயிலியர் ஆனாங்க, இது பண்ணாங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்க செத்தாலும் நாங்க செத்துருவோம், இல்லைங்களா? நான் நீங்க எங்களோட ஜீவனை கூட விடுவோம், உங்களுக்கு ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒருத்தவங்க, கரெக்டுங்களா, ஆண்டவருக்கு பிரச்சனை வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியல? இங்க நிக்க முடியல, காப்பாற்ற முடியல, ஓடு பண்ண முடியல, கரெக்டா? ஆனாலும் அந்த அன்பான ஒரு பார்வை பேதுருவை காப்பாத்துச்சு, இல்லையா? அதுக்கப்புறம் அவரு, கரெக்டுங்களா, வெளியில போய் சத்தியம் சொல்லும் போது என்ன தலைகீழா அறைங்க அப்படின்னு சொன்னாரு, கரெக்டா? அப்ப உங்களால் கூடும் அப்படின்னு சொன்னப்ப, உங்களை கூடுமான்னு கேட்டப்ப கூடும்னு சொன்ன ப்ராமிஸ், கரெக்டுங்களா? இள வயதுல, அதாவது வாலிப, அதாவது எப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டெண்டர் ஹார்ட் இருக்கிறது விதைக்கப்பட்ட அந்த ப்ராமிசஸ், அந்த இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல நிறைவேற்றி காட்டுச்சு, கரெக்டுங்களா? சோ ஒருத்தர் இல்லை அப்படின்னா, கரெக்டுங்களா, இன்னைக்கு என்ன ஆகுதுங்க நாமெல்லாம், இல்லைங்களா? அந்த எப்படி அந்த கீ எப்படி வந்துருச்சு, அவங்க என்ன கொடுத்துட்டு போனார். அவர் யோசிச்சு பாருங்க, அவருடைய ஸ்டடிஸ் நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு, கரெக்டுங்களா? அவருடைய ஹம்பிள் கேரக்டர் கூட எப்படி இருந்துச்சு, அது கூட பின்னாடி அவருடைய ஹம்பிள் கேரக்டர் வந்து பவுல் கிட்ட காமிச்சார். இயேசு கிறிஸ்து வந்து கால கழுவுறப்ப, ஆண்டவரே இது நீ உங்களுக்கு கழுவ கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, அங்க ஒரு கண்டிப்பு சொல்லிட்டு நான் கழுவுனா உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொன்னதால ஓகே. ஏன்னா ஒரு லீடர் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர் மைண்ட்ல என்ன இருந்துச்சு, ஒரு லீடர் வந்து காலு கழுவக்கூடாது, கரெக்ட் தானே? ஒரு லீடர் வந்து கால் கழுவக்கூடாது, கரெக்டா? அப்ப இது என்னாலேயே காப்பாற்ற முடியாது இந்த பெருமை குணம் இருந்துச்சுன்னா, அவர் செய்யறது என்னமோ ஞானமா தெரியும், நியாயமா தெரியும். ஆனா அவர் செஞ்ச விஷயம் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஆண்டவர் வந்து ஃபியூச்சர் திங்க் பண்றாரு. நாளைக்கு நீங்க எல்லாம் லீடரா போக போறீங்க, எல்டரா போக போறீங்க, நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போறீங்க, போய் செய்ய போறீங்க. செய்யறப்ப இந்த மைண்ட் இருந்ததுன்னா, நீ போய் கால் கழுவ மாட்ட, உன்னை கால் கழுவ வச்சுட்டு உட்காந்துருப்ப, எப்படி போப்பு மார்க்கம்னா இருக்கு, அந்த மாதிரி கால் கழுவ வச்சுட்டு நீ உட்கார்ந்துருப்ப, கரெக்டா? அப்படின்னு சொன்னது கடைசியில இருக்க ஞாபகம் வந்துச்சு, இல்லைங்களா? அப்ப பவுல் வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசுறார், அதிகமா சத்தியத்தை சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது இவர் ஹம்புல என்ன பண்றாரு, அவர் பேசுறது புரியல, ஆனா ரொம்ப நல்லா பேசுறாரு, இல்லைங்களா? அது சத்தியத்தை தெரியல, ஒருத்தங்க புரியலன்னா இடறி விழுவாங்க, கரெக்டுங்களா? இவர் ஒத்துக்கிறாரு, எனக்கு அது புரியல, அவர் ஹம்புல ஒத்துக்கன்னா பழைய ஆளு, மூத்தவர் தான் பவுலுக்கு. அப்படி இருக்கும்போது ஹம்பிளா அந்த லீடர்ஷிப் கேரக்டர் கத்து கொடுத்திருந்தாருல, கால் கழுவி இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்திருந்தாரு இல்லையா, அதை வந்து இங்க வந்து காட்டினார். அப்ப ஆரம்பத்துல விதைக்கப்பட்ட விதை, சத்தியத்து நிமித்தமாக உண்மையாக விதைக்கப்பட்ட விதை என்னைக்குமே வேஸ்டா போறது கிடையாது, அன்பான சகோதர சகோதரி. சோ இதுதான் பார்க்கும்போது விதை கண்டிப்பா ஸ்லோவா தான் குரோ ஆகும்.
கண்டிப்பாக வேகமா வளராது. விதைங்கிறது ஒரு மேஜிக் தானே. இப்ப உலகத்துல சாத்தான் பண்ற மேஜிக் இவங்களாம் என்னன்னா, அப்படி போட்டவொடனே பெஸ்ட்னு ஒரு பெரிய உருவம் உடனே வந்து நிற்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணும். அதுதான் சாத்தானுடைய மேஜிக். தேவனுடைய மேஜிக் என்ன அப்படின்னா, ஒரு விதை போட்டா அது ரொம்ப நாள் இல்லாமே இருக்கும், செத்து போயிடும் மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? திடீர்னு ஒரு பட் துளிர்த்து வரும், அது விதை போல இருக்காது. அதுக்கப்புறம் அது மரமாகும், அதுவும் விதை போலவே இருக்காது. அப்படியே வளர்ந்து 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 அது போல நிறைய விதைகள் கொடுக்கக்கூடிய கனிகளை அங்க தரும். அப்புறம் சீட்ஸ் grow slowly, கேரக்டர் growth takes time. கரெக்டுங்களா? பட் God oversees the heart. So Russell brother, he often remains to the brethren, we may plant and we may water, but God giveth the growth. இல்லைங்களா? அவர் தான் என்ன பண்றாரு? வளர செய்கிறார். நாம் என்ன பண்ணலாம்? விதை விதைச்சிடலாம், தண்ணியை கூட ஊத்திட்டு இருக்கலாம். அதை மட்டும் செஞ்சாலே கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவாரு? விளைய செய்வார். கரெக்டுங்களா? நம்ம அறுவடை பண்றோம். அறுவடை பண்றப்ப என்ன பண்றோம்? விதைக்கிறோம். நிறைய பேர் போயிட்டாங்க. ஆரம்பத்துல வந்தவங்க என்ன பண்ணல, நிறைய பேர் போயிட்டாங்க. இப்ப திருத்தம் நடந்துச்சு லாஸ்ட் வீக். அதுல ஏத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பேர், அதுக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர். விதைக்கப்படலையா? அவங்களுக்கு நம்ம குறை சொல்லலாமா? விதைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில. கரெக்டுங்களா? அது என்னைக்காவது பலன் ஆகாரம் தண்ணீர் மேல போட்ட ஆகாரம் வந்துருக்கு இல்லைங்களா? ஆகாரத்தை எடுத்து தண்ணீர் மேல் போட்டு அதன் பலனை அநேக நாட்களுக்கு பின்பு காண்பார். அதனால விதை போடுற வேலை ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? இந்த பாடத்துல நம்ம என்னதான் பாக்குறோம்? விதைக்கணும். இது டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டுல நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்முடைய சிறு வயசுலயே விதைக்கிற விஷயம் கண்டிப்பாக பின்னாடி பலன் தரணும். விதை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பாவம் இல்லைங்களா? விதை இருந்தால் தானே தேவன் வளர செய்ய முடியும் இல்லையா? விதை இல்லைன்னா ஒண்ணு. ஸோ இந்த விதை விதைக்கிற வேலையை நம்ம வீட்டுல செய்யலாம். வெளியில அநேக பிள்ளைகள் வராங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? விதை விதைக்கிற வேலையை நாம செய்யலாம். கண்டிப்பாக அது ஒரு கட்டத்துல அது பலன் கொடுக்கும். அது சபையாக இந்த வாய்ப்பு இல்லாட்டினாலும் உலகத்துல கூட இது பலன் தரும். கண்டிப்பாக தேவன் இதுக்கு ஒரு காரியத்தை செய்வார். அதனால விதை விதைக்கிற அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நாம நம் தேவன் அநேக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்டுங்களா? காலையில மன்னா விதைக்கிறது தான், இரவின் கீதம் விதைக்கிறது தான், இடையில ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுவும் விதைக்கிறது தான். கூடுகைகள் விதைக்கிறது, சபை கூடுகை விதைக்கிறது, கன்வென்ஷன்ஸ் விதைக்கிறது, சகோதர ஐக்கியம் விதைக்கிறது இல்லைங்களா? சத்தியத்து நிமித்தமான சில ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் என்ன பண்ணப்படுது? விதைக்கப்படுது. அவருடைய சாட்சிகள் டெஸ்டிமோனிஸ் விதைக்கப்படுது. இது போல அநேக காரியங்கள் நமக்கு விதைக்கப்படுறதுக்கு தேவன் எல்லா என்விரான்மெண்ட்டும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அழகா பண்ணி வச்சிருக்காரு. உலகத்துக்கு இல்லை இந்த வாய்ப்பு, விதைக்கிற வாய்ப்பு உலகத்துக்கு இல்லை, நமக்கு இருக்குது. சரிங்களா? நாமும் நம்முடைய குணலட்சணத்தை விதைக்கிற ஒரு வேலை செய்யும் போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறோம். விதைக்கப்பட்ட விதை வளர்றதுக்கு தேவன் கண்டிப்பாக அங்க உதவி செய்வார். பான சகோதர சகோதரிகளே, ஸோ திஸ் இஸ் அ டிவைன் பிளான், டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதான் வசனம் படிச்சோம். நீதிமொழிகள் ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்? செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இல்ல முதிர் வயதில் நடப்பதை பார்க்கணுமோ பார்க்கலையோ அவன் நடப்பான் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஒரு நாள்ல கூட இது ஒரு கமிட்மெண்டா, நம்ம கான்சென்ட்ரேட்டட் கமிட்மெண்டா எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை சத்தியத்துல வளர்க்கறதுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து முயற்சி செய்வோம். நம்ம இன்னும் அறுவடை வேலைகள்ல கூட அநேக பிள்ளைகள் வராங்க, அவங்களையும் விதைச்சு வளர்க்கறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.